ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் 3ஆம் பாகம். தில்லை நடராஜருக்கும் இந்த தைப்பூச நன்னாள் உகந்தது. இவர் பார்வதி தேவியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர், அவர் ஆதிசேஷன் அம்சம், அடுத்து வியாக்கர வாதர், புலிக்கால் முனிவர், ஜைன முனிவர், இவர்களும் தில்லைவாழ் அந்தனர் 3000 பேர்களும் 30 முக்கோடி தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில்தான் ஆனந்த நடனத்தை கண்டு களித்தனர். குளித்தலை கடம்பவனநாதர் ஆலயம் வடக்கு நோக்கிய நிலையில் அமைந்துள்ளது. சப்த கன்னியருக்கு ஒரு தைப்பூச நாளில்தான் இங்கு ஈசன் எம்பெருமான் காட்சியளித்தார். தைப்பூசத்தன்று சூரியனின் 7ஆம் பார்வை சந்திரனின் வீடான கடகத்திலும், சந்திரனின் 7ஆம் பார்வை சூரியனின் மகர வீட்டிலும் விழுகிறது. இது மிகவும் உயர்ந்த நிலை என்று சொல்லுவார்கள். சூரியனால் ஆத்மபலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கிறது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஊடல் கொண்ட தெய்வ யானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில்தான் காட்சியளித்தாராம் முருகன். தமிழகத்தைப் போலவே மலேசியாவிலும் தைப்பூச திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று 10 மலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவார். வெள்ளி ரதத்தில் உலக நாடுகளில் தைப்பூசத்திற்காக அரசு விடுமுறை விடப்படுவது மலேசியாவில் மட்டும்தான். மயிலம் கோயிலில் மயிலம் அந்த கோயிலில் தைப்பூசத்தன்று முருகன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி மலை மீதிருந்து அடிவாரத்திற்கு வருவார். இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கையாக உள்ளது. விராலிமலை முருகன் ஆலயத்தில் தை மாத பிரம்மோற்சவத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணியர் மயில் மேல் காட்சி தருவார். தைப்பூசத்தன்று தேரோட்டம் நடக்கும். இதுதான் தைப்பூசத்தை பற்றிய வரலாறு. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்,